ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, லைக் நம்ம வந்து ப்ரோக்ராம் தெரிஞ்சுட்டு தான் தெரியும், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. கண்டிஷன் மாதிரி தான். அதாவது எப்படின்னா, நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி இந்த டேபிளை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு, சரிங்களா? பட் நான் இப்போ எனக்கு என்னன்னு சொல்கிறேன்னா, ஏஜ் குரூப் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஏஜ் குரூப் எப்படின்னா, யாரெல்லாம் வந்து 25க்கு கீழே இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஒரு 28க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் யங் கேட்டகரியில் வருவாங்க. 28க்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஓல்டர் கேட்டகரியில் வருவாங்க. இப்போது இதை எப்படி நான் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். யாரெல்லாம் எங்கே இருக்காங்க, யாரெல்லாம் ஓல்டராக இருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும். இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி ஐடி, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் போதும். அதுக்கப்புறம் சேலரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். அதாவது ப்ரோக்ராமில் வந்து இஃப்னு போட்டு நம்ம கண்டிஷன் எழுதுவோம். இங்கே வந்து என்னன்னா கேஸ்ன்னு ஆரம்பிக்கணும். கேஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எண்டு. கேஸ்ன்னு ஆரம்பித்து எண்டு முடிக்கணும். இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டிஷன் ரைட் பண்ணணும் இன்பிட்வீனில். இப்போது when age more than 28, okay, more than 28, then consider they are old. else அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணு, யங் அப்படின்னு போட்டோன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துக்கிறேன், ஏஜ் குரூப்னு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஏஜும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஏஜ் காலமும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28க்கு பிலோவில் இருக்கவங்க, ஓகேங்களா? 28க்கு பிலோவில் இருக்கவங்க எல்லாருமே யங் கேட்டகரியில் வருவாங்க, யங் குரூப்பில் வருவாங்க. 28க்கு மேலே இருக்கவங்களாம் கொஞ்சம் ஓல்டு கேட்டகரியில் வராங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் நமக்கு கேஸ் ஸ்டேட்மெண்ட். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். We'll see in next video.